ஓ முன்னாடியே தெரியுமா சார் சரஸ்வதிக்கு சுசீலா வச்சிருக்கிறது தெரியுமா? தெரியும் சரஸ்வதி இந்த தூக்கலாம் மாட்டி இருக்குது. இப்போ என்ன லைம்லைட் வரணும்னு ஆசைப்படுறாங்களா எப்படி சார் சுசீலா அவர்கள்? கேட்குறது பாதி சொத்து, இத்தனை லட்சம் கோடி சொத்து வச்சிருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, தனிப்பட்ட முறையில் ஏன் சார் பேசுனீங்க? உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், கையில் அந்த தடவை ஆடின்னு இருக்கும் ராம்தாஸ்க்கு. அந்த சௌமியாலாம் கிட்ட வந்து அந்த கேக் எடுத்துன்னு வரும்போது கிட்ட பார்த்தீங்கன்னா சுசீலாவோட 50வது திருமண விழாவில் ஃபேன் செட்டியோட வராரு. எப்படி இது பேண்டில் ப்ளே பாய் மாதிரி வராது, முக்கா பேண்ட்டு தானே போட்டுனுக்கிறாரு. ராம்தாஸ் தான் இப்போ வந்து ஏறி அடிச்சுட்டு இருக்காரு. இன்டர்ன் வந்து அன்புமணி திரும்புவார். எப்போ திரும்புவார்னா இது அவங்க வீட்டில் எல்லாம் மர பீரோனுடைய பூட்டு முன்னாடி இருக்குது. அந்த மாதிரி அந்த இதில் பின்னாடி எல்லாத்தையும் கைட்டு எடுத்து உள்ளக்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி. இப்போ இதுவும் போச்சு அதுவும் போச்சுனால தான் ராமதாஸனுடைய உச்சபட்சமான கோபம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சு. முதல்ல வந்து சரஸ்வதியை கல்யாணம் பண்ணாரா இல்லை லவ் பண்ணாரு எப்படி சார்? லவ் பண்ணில கெடுத்து விட்டுட்டு ஓடிட்டார். அப்புறம் என்ன நான் என்ன சொல்கிறேன், பிடிச்சின்னு வந்து கட்டி வைக்கிறாங்க. உடனே அவங்க கன்சீவ் ஆகி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போவே. இப்போ இதில் எப்படி சார் சுசீலா வந்தாங்க? 50 வருஷமாக ஒரு ரகசியத்தை மூடி வச்சுன்னு இருக்கிற நீ. ஓ இப்போ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு திமுகவில் இருக்கிற 2 முக்கியஸ்தர்கள் தான். கஜானா பெரிய திமுகவின் கஜானா என்று சொல்லப்படக்கூடிய ஜெகத் ரட்சகன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 1-2 வருஷமா நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க ராமதாஸ் அவர்களுக்கு ரகசிய காதல் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வந்திருக்கு. அன்னைக்கு உங்க வீடியோ பார்த்துட்டு பல பேர் திட்டாங்க கமெண்ட்ல, இந்த கிழவனுக்கு வேற வேலைகள் இல்ல, ஒரு சமூக போராளியை வந்து இப்படியெல்லாம் அவதூறு பரப்பலாமா அப்படிலாம் உங்களை திட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்களே திரும்ப ஃபாலோ பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்னது சரிதாங்கிறாங்க. எப்படி சார் இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி விசுவரப்படுத்துச்சு? இதை யாரு லீக் பண்ணா? இதை நாம தான் எடுத்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஊடகங்களுக்கு போன உடனே அந்த சுசீலாவுக்கு தெரிஞ்சுது. சுசீலாவுக்கு தெரிஞ்ச உடனே எதிர்த்து நம்மளை பண்ணி பண்ணுறவங்கள கூப்பிட்டு அவர் தான் நம்மளை வெளியில் கொண்டு வர, அவர் யார் நீ எடுத்து பேசுகிறேன்னு சொல்லி அந்த பாண்டிச்சேரியில் இருக்க இந்த மாதிரி அகேன்ஸ்டாக போட்ட நிர்வாகிகள் நேராக திட்டிருக்கிறாங்க. யாரு? சுசீலா திட்டிருக்காங்க. ஏன் திரு CN ராமமூர்த்தி திட்டுறீங்கன்னு? ஆமாம், அவங்க எனக்கு தெரியாது, அவரெல்லாம் கரெக்டான ஒரு நீங்கள் வந்து அவர் போடுறத நீங்கள் போடுங்க, நான் லைவ் ரைட்டுக்கு வரணும், எனக்கு பணம் இருந்து இத்தனை கோடி கொடுத்து அறக்கட்டளை வச்சு இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இது என்ன ஒரு ரகசிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை உடைச்சி வெளியில் அவர் தான் கொண்டு வராரு, அதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து இது பண்ண. ஆனாலும் நம்ம இடைவிடாமல் இவங்க கேட்குறாங்க இல்லைன்றது உண்மையை உலகுக்கு உறக்க நான் சொல்லிட்டு இருக்கேன், அது சொல்லிட்டு வந்திருக்கேன். திரு CN ராமமூர்த்தி அவர்கள் ஏதாவது சுசீலாவுடைய ஆதரவாளர் மாறிட்டாங்களா எப்படி சார்? இல்லை CNRக்கு ஆதரவாளரில் அவங்க நியாயத்தை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையே, இவராது பேசுகிறாருன்றது ஒரு ஆதாங்கம் தான் நமக்கு. வந்து யாராவது அது மாதிரி அவங்க கிட்ட சொன்னால் அதெல்லாம் அவங்களெல்லாம் திட்டி தீர்த்து எடுத்துடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 60வது திருமண விழா திரு சரஸ்வதி கூட கொண்டாடினாரு. அதுக்கப்புறம் இங்கிட்டு 50 நாள் திருமண விழாவை சுசீலாவோட கொண்டாடி இருக்காரு. இது எப்படி சார் வழக்கமாக கொண்டாடாதனா இந்த திட்டப்பட்டு இது வெளியிடப்பட்டாதான் அந்த வீடியோ? இல்லை, 60ன்றது ஒரு வயசில் ஒரு முக்கியமான நாள் இல்லையா, திருமண நாள். 60வது திருமண நாள் வந்து பெரிய இதுவாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அதில் கொண்டாடினாங்க. அப்போது வந்து என்னென்ன சுசீலா வந்து 50வது ஆண்டுன்னு இவங்களாம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாடுறாங்க. இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 65, 1965 திருமணம். யார்? திருமதி சரஸ்வதி கூட. சரி, அப்புறம் இவங்களாம் 68, 70க்குள்ளே எல்லாம் பிறந்துடுறாங்க. அந்த இவர் அன்புமணியும் சரி, அன்புமணி 68, அது அவங்களுக்கு முன்னாடி காந்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த கவிதா. சரி, இவங்க முடிஞ்சு அந்த குழந்தை பிறக்கும்போதே இவர் வந்து இதை சேர்த்துக்கிறாரு. யார்? சுசீலாவை. அந்த அம்மா வந்து சரஸ்வதி வந்து 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்குது. அப்போவே அந்த காலத்தில் போட்டு அவர் இருந்தாலும் சொல்லுவார்ல, கூலிங் கிளாஸு, டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு ஓடுறாங்க, நாடக காதல் பண்ணுறாங்க. இவர் வந்து நாடக அப்போல்லாம் பெல் பாட்டம் போட்டு அப்படி வந்து ஊரை சுற்றிக்கிட்டு அந்த வழுக்கு தலையை வச்சு சின்ன வயசுலேயே அந்த இவரை காலி பண்ணிட்டா மாதிரி இந்த சரஸ்வதியை. அதனால தான் அவங்க அண்ணன் தம்பி இவன் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் அவங்க ஓடிட்டேன், படிக்கிறதில்ல. தஞ்சாவூரில் இவங்க கூட படித்த ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர்கிட்ட போய் தங்கிக்கின்னு இவங்க அடிக்கிறானுங்க மிரட்டுறானுங்க, தப்பு தெரிஞ்சு போச்சுன்னு. அப்புறம் பிடிச்சிட்டு வந்து அவங்க நல்லா ஒரு ரைஸ் மில்லில் வந்து கட்டி போட்டாங்க. சின்ன ரைஸ் மில்னா பெருசுலாம் இல்லை, ஒரு சின்ன ரைஸ் மில்லு. இல்லை யார் சார் முதல்ல வந்து சரஸ்வதியை கல்யாணம் பண்ணாரா இல்லை லவ் பண்ணாரு எப்படி சார்? லவ் பண்ணியில் கெடுத்து விட்டுட்டு ஓடிட்டார். அப்புறம் என்ன நான் என்ன சொல்கிறேன், ஜோர் அடிச்சுட்டு ஓடி கல்யாணம் இல்லையா? கல்யாணம் அப்போ எங்கே கல்யாணம் பண்ணார்? அப்புறம் பிடிச்சினே வந்து கட்டி போட்டு இவனுக்கு வந்து இது பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யார்? இந்த சரஸ்வதி வீட்டில். அவன் எங்கே கல்யாணம்? ஏன் விட்டுட்டு ஓடணும் சார்? அதான் ஒன்றா லவ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏன் விட்டுட்டு ஓடணும்? இல்லை, லவ் பண்ணியிருக்கான் விட்டுட்டு ஓடணுன்னா அப்புறம் இன்னும் வேறு யாரையாவது லவ் பண்ணலாம், வேறு எதாவது பண்ணலாம்.
21 வயசு படிச்சுன்னு இருக்கிறான், ஒன்றும் இல்லையே, இவங்கள்ட்ட தான் எதுவுமே இல்லை. அதனால் வந்து பயந்து போய் ஓடிட்டான் மாதிரி. சரி, லவ் பண்ணுறோம், ஏமாத்துறதுன்னு லவ் பண்ணுறான். இது வந்து கொஞ்சம் அவங்க சொந்தக்காரன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அண்ணன் தம்பிங்களாம் கொஞ்சம் வசதியான ஆளுன்னு ஒரு பிடிச்சின்னு வந்து கட்டி போட்டு வச்சு, இப்போ இது முதல்ல வந்து தெரியணும்ல, அவனை பண்ணி டெய்லி வந்து நைட் ஆனால் அவுத்து விட்டு ரைஸ் மில்லில் படுக்க வச்சுருவாங்க, சோறு கொடுத்து கூட்டி போவாங்க. 21 வயசுல ராம்தாஸை வந்து அந்த இதில் அந்த 15 நாள் கட்டி போட்டாங்கல்ல அவனை, அதை சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு தான் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தலையெழுத்துனா அவன் தலையில் கட்டி விட்டாங்க. இல்லை எதுக்கு சார் இப்போ விட்டுட்டு ஒன்று வேற கேஸ்ட் அப்படி திரும்ப சரஸ்வதி வந்து வேற கேஸ்ட்ல இருந்தாங்க. அவங்க வந்து இல்லைங்க, அவங்க வந்து 1 இயர். ராம்தாஸ் தான் இந்த சர்டிஃபிகேட்டில் படிக்கிறாரு, எஸ்சி சர்டிஃபிகேட்டில் படிக்கிறாரு. சரி, அது ஒரு இது இருந்தாலும் வந்து காதல் பண்ணிட்டோம் உடனே ஏமாத்தினா வேற எங்கே இது பிடிக்காம கூட இருந்திருக்கலாம்ல. சும்மா போனால் போதுன்னு ஏதோ ஒன்று இது பண்ணிவிட்டு ஏமாத்துறதுக்காகவே செஞ்சுருக்கலாம். அதுதான் நாடக காதல். நாடக காதல் பண்ணிட்டு ஏமாத்துறாங்கல்ல, முதல் நாடக காதலில் அந்த இதில் வந்து அறிமுகப்படுத்தி வச்சவர், அதுக்காக இது பண்ணவர் ராம்தாஸ் தானே. முதல் நாடக காதலுடைய ஹீரோ அவர் தான். அப்புறம் அவங்க இன்னும் நிறையெல்லாம் படிக்கலைங்க, 5வது தாங்க படிச்சிருக்கிறாங்க. ஸோ கரெக்டுங்களா? இல்லை ஒருவேளை படிப்பு கம்மியாக இருக்கிறனால விட்டுட்டு போயிடலாம்னு நினச்சாரு. அப்படி கூட இருக்கலாம். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறாங்க கிராமத்தில், தப்பு வேலை பண்ணிவிட்டு ஓடிடலான்னு நினச்சாங்க. அவங்க வந்து இது பண்ணோன்னே பிடிச்சின்னு வந்து கட்டி வைக்கிறாங்க. உடனே அவங்க கன்சீவ் ஆகி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போவே. அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை போகணும். இப்போ இதில் எப்படி சார் சுசீலா வந்தாங்க? சுசீலா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து 5வது, அந்த அம்மா வந்து ஆச்சாரி சமுதாயம். அவங்க வந்து இதே ராம்தாஸ் கிளினிக் வச்சுருக்க அதே தெருவில் வந்து அவங்க அம்மா பேர் பூர்ணிமா, சுசீலா அம்மா. அவங்க வந்து இட்லிலாம் சுட்டு காலையிலான அந்த பொண்ணு 4வது படிச்சிருந்தது. நீ போய் வீடுங்கள்லாம் விற்று விட்டு அந்த காசு கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு எஞ்சிய நேரத்தில் வந்து டோக்கன் போட்டுட்டு அந்த டாக்டர்கிட்ட வேலைக்கு வந்தது சின்ன பொண்ணு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து டோக்கன் போடுறது அவங்க பழக்கமாகி தான் இந்த பொண்ணை வந்து இது பண்ணுறாரு. இதுவும் அதே மாதிரி கெடுத்து விட்டு அயோக்கியத்தனம் பண்ணி விட்டா மாதிரி. அதாவது சரஸ்வதி அவர்களை திருமணம் பண்ண பிறகு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி சார்? ஆமாம், கல்யாணம் வந்து என்னென்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ 65 இது 75 அந்த பொண்ணுக்கு என்ன வயசு 14 13 தான் இருக்கும் சரஸ்வதிக்கு. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு அந்த 10 வருஷம் பொறுத்து 13 14 வயசு இருக்கும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பண்ணி அசிங்கம் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்க? திருவண்ணாமலையில் கொடுக்குறாங்க. சுசீலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அது வரல அமைதியாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, அவங்க இவர் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க, புருஷன் வீட்டுக்கு கூட்டின்னு போன உடனே அங்கே என்னன்னா இவர் ஆள் அனுப்பி, யார்? ராம்தாஸ். அவர் தான் கூலிப்படம் அந்த காலத்துலேருந்து வச்சிருப்பாரு, காசை கொடுத்து தாலி எடுத்து கூட்டின்னு வந்துட்டாங்க. யார்? சுசீலாவை தாலி எடுத்து கூட்டின்னு வந்து இங்கே வச்சுக்கினார். இல்லை வச்சுக்கிட்டாரா கல்யாணம் பண்ணாரா சார்? இல்லை வச்சுக்கின்னு இருந்தார். வச்சுக்கின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, கல்யாணம்லாம் இப்போ தான் நடந்தது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் சென்னையில் டி நகரில். அது வந்து யார் தலைமையில் சார்? யார் தலைமையில் ஒரு 4 சவத்துக்குள்ளே கொண்டு வந்து தாலி வாங்கிட்டு வந்து கொடுத்தவன் இவன் யார்? ஏகே மூர்த்திலாம் மந்திரிலாம் போனதுனா இப்போ தானே, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அது தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 20ஆம் தேதி கல்யாணம் ஆகஸ்ட். அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கினார். 50 வருஷமா எதுக்கு சார் வெளியிலே கொண்டு வராமல் ரகசியமாக வைக்க வேண்டிய காரணம் என்ன சுசீலாவை? இல்லை, அது வந்து இவங்களுடைய ஃபைனான்ஸு சொத்துக்கத்தெல்லாம் அவங்க வந்து கொடுத்து வச்சுருந்தாரு. அது ஒன்றா பண்ணிட்டு வரார்ல, அறக்கட்டளை, அப்புறம் வந்து பணம், இவங்க யாருக்கு இருந்தாலும் இவங்க மூலமாக வட்டிக்கு மார்வாடிக்கு போகிறது எல்லாம் அவர் தான் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வருகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் மனைவிண்டு ஒரு அந்தஸ்து வெளியில் சொல்லி இது பண்ணும்பொழுது சொத்தில் பாதி வேணும்னு கேட்டு தான் தகராறு முதல்ல. அப்போ முதல்ல கம்மியாக தான். இல்லை, யார் தகராறு பண்ணது? சுசீலா. எனக்கு முதல்ல இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைன்னும் பொழுது இந்த பொண்ணு வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து எனக்கு வந்து காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சண்டை போட்ட பிறகு தான் பூதாகரமாகி இதெல்லாம் ஒன்றா வெளியே வருது. இது ராம்தாஸ் வந்து அங்கே பண்ண உடனே இந்த பரசுராமன் வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது கிளினிக்கில் அவளை அடித்து துரத்திடுற மாதிரி. யாரை? சுசீலாவை. அங்கேருந்து அடித்த உடனே டேரா தூக்கின்னு இதுக்கு வந்துடுறாங்க. வடமலைன்னு ஒரு இடம். அது வந்து நீங்கள் மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம், அடுத்தது தொழுப்பேடு, அது பக்கத்தில் உள்ள ஊர் வந்து வடமலை. அந்த வடமலையில் தான் அவங்க தங்குறாங்க. கோயிசன ஒருத்தர் இருந்தார், அவங்களுடைய ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க, பூபதி சுரேஷ்னு சொல்லிட்டு. சரி, அவங்களாம் அந்த வீடு பார்த்து கொடுத்து அங்கே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அச்சிரப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ, அப்போ ரிசர்வ் தொகுதி இருந்தது செல்வராஜ், அவர் அங்கே பாதுகாப்பு கொடுத்து அங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது இன்றைக்கு என்னன்றதில்லை, அது தனியாக வந்து இது பண்ணாங்க. இன்னொரு பெரிய
சுசீலாவெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, இன்னும் இதுக்கு படித்ததா ஏதோ சொல்லுவாங்களே, நர்ஸாமலோ சார், நர்ஸுன்னு சொல்லுவாங்க. நர்ஸில் 4ஆம் கிளாஸ்க்கு மேலே படிக்கல. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அது குவாக்னா என்னன்னு தெரியும்ல, போலி டாக்டர்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வச்சுன்னு ஊசியெல்லாம் போட்டுக்கின்னு ஏமாத்துது, பிடிச்சி உள்ளே போட்டாங்க. யாரு? சுசீலாவை. இதெல்லாம் தெரியாத ரகசியம். நம்ம நிறைய ஒரே டைம்ல என்ன சொல்றது, கூட ராமதாஸ் கூட இருந்துட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டாங்களா? அப்படி ஊசி என்ன ஊசி போறது 4 பேருக்கு எல்லாரும் போடுறாங்க. போலி டாக்டர் இது லிஸ்ட்டில் வந்து பிடிச்சின்னு போயிட்டாங்க. பிடிச்சின்னு போய் இது பண்ணி பேசி அப்புறம் மானம் காப்பாற்றுறதுக்காக அப்புறம் வந்து எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தொழிலில் வானடா சாமின்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணிட்டு, ஏன்னா அது அவர் எத்தனாவது படிச்சிருக்காங்க சார் சுசீலா? 4வது ஒரு போலி டாக்டர் அளவுக்கு அப்பயே ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு இல்லை, அவங்க அடித்து துரத்துனதுக்கு அப்புறம் இந்த கிளினிக்லாம் பெருசாக கட்டி முடிஞ்ச உடனே அந்த பரசுராம் மருமகன் வந்த உடனே உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அவ்வளோதான். அங்கேருந்து வந்துருந்தது வந்து அதுவும் அல்லல் பட்டு இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடம் மாறி போனாங்க. இதே இங்கே இருக்குது இல்லைங்களா, அயலா காலேஜ் ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பெரிய டாக்டரு அவர் வீட்டு மாடியில் இருந்தாங்க. அப்புறம் இங்கே எல்லாம் ஒரு இடம் ரவுண்ட் அடித்தாங்க. எவனோ இதில் வந்து வேல்முருகன் இருக்கார்ல, இப்போ அவர் இருந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்கு முன்னாடியே ஒரு வீடு பிடிச்சிருந்தாங்க. அங்கேயும் காரி துப்பி துரத்தி விட்டாங்க பார்த்தி சாரது பொறுத்தில். சரி, இது மாதிரி ஒன்று போய் இப்படி வந்து இல்லை அங்கே அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் சுசீலா தனியாக வந்துட்டாங்க. ராமதாஸ் எப்படி சார் வந்து போக போகிறாரு? என்ன இருக்குது, அங்கே தானே இருக்கிறாரு. அவர் வந்தோடனே இங்கே வருவார், மெட்ராஸ் வரேன்னு சொல்லிட்டு இங்கே வருவார். கோனேரிக்கு இப்போ போகிறோன்ட்டு அங்கே தான் இருப்பார். இப்போ இங்கே வந்தால் வரலைங்களா? இப்போ 2 நாளுக்கு முன்னாடினா இங்கே வராங்க. இப்போ யார் முழு பாதுகாப்பு? துரைமுருகன் தான். துரைமுருகன் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் பார்த்து. எந்த துரைமுருகன் சொல்றீங்க? திமுக அமைச்சரா? ஆமாம். ஓ, இப்போ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பே திமுகவில் இருக்கிற 2 முக்கியஸ்தர்கள் தான். கஜானா, பெரிய திமுகவின் கஜானா என்று சொல்லப்படக்கூடிய ஜெகத் ரட்சகன், அவர் ஹோட்டலில் தானே, கல்டன் ஹோட்டலில் தானே 50வது. அது சொந்த பொண்டாட்டி இதுக்கு அதெல்லாம் சொல்லார். 60வது கல்யாணம் எவ்வளோ பெருசு. இப்போ சாவர காலத்தில் அதெல்லாம் தேவையாக இருக்குது. நம்ம வந்து 60வது கல்யாணம் பண்ணிக்கணும், 50வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. 60வது கல்யாணம் அதனால் ஏதோ வச்சு கல்யாணம் பண்ணி விட்டாங்க 60. அது வந்து எங்கே பண்ணிக்கிறாரு? தைலாவரம் தோட்டத்தில் ஒரு சின்ன இது வந்து 50வது கல்யாணத்தில் எவ்வளோ 1000 பேருக்கு கூப்பிட்டு ஒருத்தர் வந்து சாப்பாடு வந்து 5000 ரூபாய். அது அப்பா 1000 பண்ணுறாரு. ஆமாம், ஒரு இதுவே பண்ணி அவ்வளோ பெரிய இதில் பண்ணுறாங்க. இருக்குது வந்து 7 ஸ்டார் ஹோட்டலுங்க, கல்டன் சமுத்திரான்னு சொல்லிட்டு அங்கே தான் பண்ணுறாரு. யார் போகல அதில்? பாமகவில் ஒரு கூட இருக்கிற எல்லாரும் தான் அங்கே போனாருங்க. யார்? எம்எல்ஏ உள்பட ஜிகே மூர்த்தி எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் போனது யாருக்கு? சுசீலா கல்யாணத்துக்கு. ஓ, அவங்க கல்யாணத்துக்கு யார் போனாங்க? அவ்வளோவா போகலையே. சரஸ்வதி கல்யாணத்துக்கு அவங்க ஃபேமிலி மட்டும் போனாங்களா? ஆமாம். அதான் போயிட்டு அவன் தான் இந்த பக்கம் முறைச்சிக்கினே இருந்தான் அன்புமணி. அந்த பக்கம் அப்படியே நின்றுந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், கையெல்லாம் அந்த இடத்துல ஆட்டின்னு இருக்கும் ராமதாஸுக்கு. அந்த சௌமியாலாம் கிட்ட வந்தது கேக் எடுத்துன்னு வரும்போது. ஸோ அவங்க மாமியார் பயமா சார் இப்படி அடிச்சிருவான்னு பயம். பத்திரகாளி அதான் பயப்பட ஒன்றுக்கே போயிடுவாங்க. அந்த நான் முதல்ல வந்து மரியாதை சொன்னேன். அவன் வந்து பனியனும் ஒரு லுங்கியும் கட்டின்னு உட்காந்துக்குவா மாதிரி. இதெல்லாம் போன பிறகு தான் வருவார். ஒரு வாரமாக உட்காந்துக்குவார். அவங்க பேரன் பேத்தியெல்லாம் போய் கெஞ்சனா கூட சாப்பிட போக மாட்டார், இது போக மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். இதுங்க எப்போ இங்கேருந்து ஒழியிட்டோம் அப்படின்னு பார்த்துன்னு இருப்பார். சரஸ்வதியோட 60வது திருமண விழாவில் வேஷ்டி செட்டியோட வந்தார் திரு ராமதாஸ் அவர்கள். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுசீலாவோட 50வது திருமண விழாவில் ஃபேன் செட்டியோட வராரு. எப்படி இது? ஃபேன் செட்டில் ப்ளே பாய் மாதிரி வராரு. முக்கா பேண்ட்டு தானே போட்டுக்கிறாரு. தமாஷா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? 87 வயசில் இதெல்லாம் கேட்குது, இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது ஊர் உலகத்துக்கு அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது சுசீலா சொல்கிறாங்க, அதனால பண்ணுறாங்க. அவங்க வந்து முதல்ல இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுசீலாவுடைய ப்ரெஷர்னால வெளில வச்சா அப்படி சார்? இல்லை, சுசீலாவே நமக்கு இல்லை அன்புமணி அப்போ நான் வந்து வெளியில் கொண்டு வரேன்னா அவருடைய லட்சணத்தை வெளில கொண்டு வந்துச்சு, அவராக வெளியிட்டாரா அந்த வீடியோ? எப்படி சார்? இல்லை இது வந்து என்னென்னா நம்மக்கிட்ட வந்தது நம்ம எல்லாருக்கும் அனுப்புகிறோம். அவங்களும் அவங்க தனியாக அனுப்பிக்கிறாங்க, சுசீலா தனியாக அனுப்பிக்குது. சரி, இப்போ சுசீலா வந்து இப்போ வந்து என்ன இது, சுசீலாவுக்கு இந்த இதெல்லாம் 50வது கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன நடந்தது? கொஞ்ச நாளில் வந்து ஜிகே மணி உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிக்காக ஹாஸ்பிட்டல். ஆமாம், சமீபத்தில் இது மாதிரி அவள் தந்தைக்கு மகனுக்கு பெரிய சண்டை, இதனால எனக்கு வந்து நிம்மதி இல்லை, அதனால நெஞ்சொலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு. அவருக்கு இன்னும் ஒரு வழியும் கிடையாது, நல்லா இருக்கிறார். அவர் ஹெல்த்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே அப்புறம் சார் அட்மிட் ஆகணும் ஹாஸ்பிட்டலில். அது வந்து யாரை கூப்பிட்டுட்டு வராரு? அவங்க பொண்ணு யார்? காந்திமதியை கூப்பிட்டுன்னு வராரு. எதுக்கு? ஜிகே மணியை பார்க்குறதுக்கு. அவர் போய் நல்லா உக்காந்துனாரு. ஜிகே மணி ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி சுசீலா அங்கே அட்மிட் ஆகி அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணுறாங்க. அந்த அதே ஹாஸ்பிட்டல்லையா? அதே, ஆமாம், அதே ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து இவர் தான் பார்த்துக்கினார். யார்?
ஜிகே மணி. அப்புறம் இவரை வந்து ஜிகே மணி பார்க்குற மாதிரி கூட்டின்னு போய் காந்திமதி அதெல்லாம் கொண்டு போய் அவங்கள பார்த்துட்டு போனாங்களே தவிர இது உண்மைங்க 100%. நீங்கள் வந்து அப்போ உண்மையிலே ஜிகே மணிக்கு உடம்பு சரியில்லையா சார்? எப்படி அவரு நல்லா இருக்கிறார். அவருக்கு என்ன, அவருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. இல்லை அப்புறம் இந்த மாதிரி அட்மிட் ஆகிற மாதிரி ஊர் உலகத்துக்கு இப்போ என்ன, ராமதாஸ் வந்து ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னா அவர் ஆள் பத்திரிக்கைலாம் போலீஸ் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு கேட்பாங்கல்ல, என்ன விஷயம்னு. சுசீலாவை பார்க்க வராங்கன்றது யாருக்கு தெரியும்? உள்ளே போனால் விட மாட்டாங்க. அவர் ஜிகே மணி அதுக்கு முன்னாடியே போய் ஃபில்ம் போட்டு எல்லா பத்திரிக்கையிலும் வந்துடுது ஜிகே மணிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு. ஜிகே மணி நல்லா இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் கூட்டு போய் ஆஞ்சியோ பார்த்தவங்கள பார்த்துட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பைபாஸ் பண்ணவங்க. இவருக்கு வந்து ராமதாஸுக்கு உடம்பு சரியில்லைன்னா சுசீலா தானே பார்ப்பாங்க, வேறு யாரும் இல்லையே. அதனால் அவங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு போன இதுதான் உண்மை. இப்போ என்ன லைம்லைட் வரணும்னு ஆசைப்படுறாங்களா எப்படி சார் சுசீலா அவர்கள்? எனக்கு சொத்து அவங்க கேட்குறது பாதி சொத்து, இத்தனை லட்சம் கோடி சொத்து வச்சுருக்குல்ல, உனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் அதுனா அதுக்கு அவ்வளோ கொடுக்குறேன், அதே அளவு எனக்கு கொடுன்னு கேட்குது. அதுதான் பிரச்சனை, அதான் டிமாண்டு. அது டிமாண்டு. ரெண்டாவது வந்து இவங்க சொல்கிற ஆளுக்கெல்லாம் இந்த கட்சியை வந்து சுசீலா கிட்ட தாங்க இருக்குது. இந்த சொல்கிறாங்கல்ல யாரும் தெரியாது அப்படி இப்படி எல்லாரும் சகட்டு மேனி அவங்க காலில் விழுந்து அவங்க சொன்னாதான் இங்கே சீட்டு. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டீங்க, இன்னைக்கு தான் எல்லாம் வெளில வருது. பாமகயை வந்து அவருடைய மெயின் ரோலே சுசீலா தான் அப்படின்னு சொல்லி. ஆமாம் சுசீலா தான் பண்ணுது. ஏன்னா அது படிக்கணுங்கிறீங்களாம் ஒன்றும் துட்டு வாங்குறதுக்கு அது வாங்கி ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் அதனால் வச்சுருக்காங்க. இப்போ ஆவணங்கள்லாம் வாங்கி ராமதாஸ் வந்து நிறைய சொத்துலாம் வாங்கினார். இது ஏற்கனவே இருக்கிற ஆவணங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து அந்த அவங்க பொண்ணு இருக்குல்ல காந்திமதி, இப்போ ராமதாஸனுடைய ரேஷன் கார்டுலேருந்து ராமதாஸனுடைய ஓட்டர்ஸ் ஐடியிலேருந்து எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? காந்திமதி கிட்ட தான் இருக்குது. அது கூட ஓட்டு போடணும், அது ஏற்றுன்னு வந்து கூட்டு போய் அங்கே அப்புறம் ஓட்டு போட வச்சிரும். ஸோ இது இப்போ என்ன, அந்த அன்புமணி வந்து ஒரே தகராறு பண்ணி அடித்து என்ன பண்ணார், அவன் சொன்னோம் ஒரே கலாட்டா நடந்தது போச்சு, என்னையே அடித்தான் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்போ வந்து அடிச்சுட்டா மாதிரி அடிச்சுன்னா ஊமை குத்தி இது பண்ணி மூங்கிலாம் வீங்கி 6 மணி நேரம் வந்து இப்போ இந்த தண்ணியில் குளித்து அந்த இதெல்லாம் இதை பண்ணிக்கின்னு வெளியே வந்தார். வெளியே வர்றதுக்குள்ளே என்னாச்சு, அவங்க வீட்டில் எல்லாம் மர பீரோனுடைய பூட்டு முன்னாடி இருக்குது. அந்த மாதிரி அந்த பின்னாடி எல்லாத்தையும் கைட்டி எடுத்து உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு போயிட்ட மாதிரி. இப்போ இதுவும் போச்சு அதுவும் போச்சுனால்தான் ராமதாஸனுடைய உச்சபட்சமான கோபம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. அதனால தான் என் பேரை போட்டுக்காத, நான் டாக்குமெண்ட் போச்சு பணமும் போச்சுன்னு சொல்லிட்டு பேரை போட்டுக்காத, இதை போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்று அவர் வந்து சொல்கிறாரு. கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து என்ன யாருக்கிட்ட இந்த உரிமை மீட்க போகிற அப்படிலாம் கேட்டார். இப்போ அன்புமணிக்கு வந்து 125 கோடியில் அவங்க ஒய்ஃப் பேரில் அவர் இதெல்லாம் வந்த மாமனார் பேரில் இப்போ தான் வாங்கினார் சொத்து. உங்களுக்கு தெரியும், நானும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் வந்து வயசாயிடுச்சு நிறைய பேருக்கு, அன்புமணி தரப்பு ஒழிக்கணும் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வச்சுன்னு இருக்கிறோம், அந்த ஊர் காரி துப்புது. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அது இருந்திருக்குது. இப்போ தான் ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. இப்போ வந்து உண்மை வெளியே வரும்போது அதுக்கு என்ன பண்ண, நீ என்ன பேசினாலும் அன்புமணி வந்து எதுவும் பதில் சொல்கிறதில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எல்லாம் அமைதியாக இருப்பார். ராம்தாஸ் தான் இப்போ வந்து ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்டர்ன் வந்து அன்புமணி திரும்புவார். எப்போ திரும்புவார்னா இது, ஏன்னா அவர் சொல்கிறார்ல, மகா யோகியன் பெற்ற அயோக்கியன். அவனுக்கு பிறந்த மட்டும் எப்படி யோகியனாக இருப்பான்? இவனுக்கு இப்போ வந்து வருது, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அன்புமணியை பற்றியும் வரும். அன்புமணி இதே மாதிரி இருக்குது, அன்புமணிக்கும் இருக்குது, அதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். இல்லை அப்போ 50 வருஷமா வெளியில் கொண்டு வந்திருக்கலாம் சார். சுசீலா தான் இரண்டாவது மனைவி துணையோட சொல்லியிருக்கலாம். ஏன் ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக கொண்டு வரல, என்ன காரணம் சார்? இல்லை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வரணும்னா எதுக்கு தெரியணும்? அவர் எப்போ அதை பற்றி யார் பல தலைவர்கள் அது மாதிரி ஓப்பனாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஏன் கொண்டு வரணும்னா ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நாம் ஏன் சொல்லணும், இது யாருக்கு தெரிய போகுது? 50 வருஷமாக ஒரு ரகசியத்தை மூடி வச்சுன்னு இருக்கிற நீ ஒன்று. ரெண்டாவது இவ்வளோ சத்தியம் பண்ண ஓப்பனாக அது ஏன் மீறினா, அது ஏன் இந்த மக்கள் கண்டுக்கலை, இதெல்லாம் எங்கே கண்டுக்க போகுது அப்படின்னா விட்டு வச்சுருப்பார். இப்போ வந்து இது பூதாகரமாக வெடிக்கும். ஏன்னா பணப்பிரச்சனால வெடிக்குது. இப்போ வந்து அந்த இனத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணலை, சுசீலா போன்றவங்கள நம்பி வந்தவங்களும் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்குல்ல, அதெல்லாம் மக்கள் வந்து கேட்பாங்கல்ல, இப்போ தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. இப்போ முதல்ல ஒத்துக்கவே இல்லை, இது இல்லை அது இல்லை எல்லாம் சொன்னாங்க. இப்போ என்னாச்சு, 100% நம்ம சொல்கிறது உண்மை. அது அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அதுவும் ராமதாஸ் வாயால் வெளிப்படுத்துகிறாங்க. அதுவும் வந்து சுசீலாவே சொல்லுது இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து இந்த 4வது படிச்சிருக்குது, அதால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அதுவும் பாதிப்பு இருக்கும்ல. நம்பி வந்தவன் இதை மாதிரி பண்ணி அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து, முதல்ல நீ தானே வச்சுருந்த, அப்புறம் ஆட்சி பிடிச்சின்னு போகும்போதெல்லாம் தடுக்கலைல்ல, அப்புறமா போயிட்டு இது வேணால் நான் தூக்கு மாட்டிக்குவோம் அது மாட்டிக்குவோன்னா ஓடியார. இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு இதில் சரஸ்வதி இந்த சுசீலா கூட இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட் இருக்குதுன்னு அது எத்தனை தூக்கு பாட்டுக்கணும் மாட்டிக்கிச்சு. அவங்க யாரு
இந்த சரஸ்வதி. முன்னாடியே தெரியுமா சார் சரஸ்வதிக்கு சுசீலா வச்சிருக்கிறது தெரியுமா? தெரியும். சரஸ்வதி வந்து தூக்கெல்லாம் மாட்டி இருக்குது. அதெல்லாம் பார்த்து நான் நீ தூக்க மாட்டினா போனேன்னா எனக்கு என்ன, நீ இருந்தால் இல்லைன்னா போ, நான் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அதெல்லாம் வந்து பிரச்சனை ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. இவங்கெல்லாம் தெரியுங்க. இந்த அன்புமணிக்கெலாம் என்ன தெரியாது, ஒன்றும் தெரியாத மாதிரி பேசணும். இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து ஒரு பீடை, இது வந்து பூசாரி, இங்கே வந்து ஒரு சூன்யக்காரி, இது மாதிரிலாம் எல்லோரையும் வந்து சுசீலா அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எல்லாம் ஒன்றா ஆகிட்டாங்க இப்போ. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.